ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நாம் இப்போ பார்க்க போகிற டாபிக் கூகுள் பே, பேடிஎம், ஜிபே அந்த மாதிரி யூபிஐ யூஸ் பண்ணுறவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஜனவரி 1 2024 முதல் வந்து பார்த்தீங்கன்னாக்கா புதிய விதிகள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அவங்களுக்கு வந்து இருக்குது. ஸோ அது என்னென்ன விதிமுறைகள் அப்படின்றத பற்றி நம்ம இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். நாம் வீடியோவை பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. கூடவே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணுற எல்லா வீடியோஸினுடைய நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே கிடைக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். வாங்க நம்ம வீடியோவை பார்க்கலாம். அதாவது 2024 ஜனவரி 1 முதல் யூபிஐ யூஸ் பண்ணி பணம் அனுப்புகிறவங்க எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா 5 புதிய விதிகள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா கொண்டு வந்திருக்காங்க. அது என்னென்ன விதிமுறைகள் அப்படின்றது பார்த்தீங்கன்னா, நடைமுறைக்கு வந்துள்ள புதிய யூபிஐ விதிகள் பற்றி ஒவ்வொரு கூகுள் பே, பேடிஎம், ஃபோன்பே பயனாளர்களும் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்திய ரிசர்வ் வங்கி அதாவது ஆர்பிஐ வந்து பார்த்தீங்கன்னா அறிவித்துள்ள புதிய யூபிஐ விதிகள் மற்றும் ஒழுங்குமுறைகள் ஆனது ஆன்லைன் பேங்கிங் மற்றும் கட்டண பரிவர்த்தனை அனுபவத்தில் கணிசமான மேம்பாடுகளை கொண்டு வரும் நோக்கத்தின் கீழ் உருவாக்கப்பட்டுள்ள அப்படின்னு சொல்லியிருக்காங்க. யூபிஐ ஐடி செயலிழக்கும் ஆக்டிவாக உள்ள யூபிஐ ஐடிகளை சரிபார்த்து பராமரிக்க கூகுள் பே மற்றும் ஃபோன்பே போன்ற பேமெண்ட் ஆப்புகள் கட்டாயம் தேவை. இல்லை என்றால் என்பிசிஐ என்று அழைக்கப்படும் இந்திய தேசிய கொடுப்பனவு கழகம் நேஷனல் பேமெண்ட்ஸ் கார்ப்பரேஷன் ஆஃப் இந்தியா ஒரு வருடத்திற்கு பிறகு செயலற்ற யூபிஐ ஐடிகளை செயலிழக்க செய்யும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்கக்கூடிய விதிமுறைகள் வந்து பார்த்தீங்கன்னா ரூபாய் 1 லட்சத்திலிருந்து 5 லட்சம் வரலும் சொல்லியிருக்காங்க. அது யார் யாருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மருத்துவமனை மற்றும் கல்வி நிறுவனங்களுக்கான யூபிஐ பரிவர்த்தனை வரம்பானது 1 லட்சத்திலிருந்து 5 லட்சமாக உயர்த்தப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பணக்கொள்கை குழு கூட்டத்தை தொடர்ந்து அறிவிக்கப்பட்ட இந்த புதிய விதியானது அதிக அளவிலான பணத்தை ஆன்லைன் வழியாக மிகவும் எளிமையாக செலுத்த உதவும் என்பது சந்தேகம் வேண்டாம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. 3வது விதிகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா ரூபாய் 2000 அனுப்ப 4 மணி நேரம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது வந்து பார்த்தீங்கன்னாக்கா முதல் முறையாக ஒரு புதிய பெறுநர்களுக்கு ரூபாய் 2000க்கு மேல் பணம் செலுத்த 4 மணி நேரம் விண்டோவை ஆர்பிஐ முன்மொழிகிறது. இந்த கட்டுப்பாடானது டிரான்சாக்ஷன் ரிவர்சல் அல்லது டிரான்சாக்ஷன் மாடிஃபிகேஷன் விருப்பத்தில் பெரிய அளவிலான மேம்பாடுகளை கொண்டு வரணும்னு சொல்லியிருக்காங்க. அப்போது இதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் புதுசாக வந்து யூபிஐ யூஸ் பண்ணி ஒருத்தவங்களுக்கு வந்து 2000 பணம் அனுப்புகிறீங்க அப்படின்னா அந்த டிரான்சாக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ரிசீவ் ஆகிறதுக்கு நீங்கள் 4 மணி நேரம் வந்து வெயிட் பண்ணி ஆகணும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னாக்கா 1.1% கட்டணம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. குறிப்பிட்ட மெர்ச்சன்ட் யூபிஐ பரிவர்த்தனைகள் ரூபாய் 2000க்கு மேல் இருந்தால் மற்றும் ஆன்லைன் வேலெட்டுகள் போன்ற ப்ரீபெய்ட் பேமெண்ட் கருவிகளை உள்ளடக்கி இருந்தால் 1.1% பரிமாற்ற கட்டணம் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து 5வது வந்து பார்த்தீங்கன்னாக்கா பேங்க் அக்கௌண்ட் பெயர் காட்சிப்படுத்தப்படும். அதாவது 2024 ஜனவரி 1 முதல் நீங்கள் ஒருவருக்கு யூபிஐ ஆப்புகள் பயன்படுத்தி பணம் செலுத்தும் போது அந்த நபரின் வங்கி கணக்கின் உண்மையான பெயர் ஸ்கிரீனில் காட்டப்படும். ஹிட்டாச் பேமெண்ட் சர்வீஸ் ஆனது என்பிசிஐ உடன் இணைந்து இந்தியாவின் முதல் யூபிஐ ஏடிஎம்ஐ அறிமுகப்படுத்தி உள்ளது என்பதும் இங்கே குறிப்பிடத்தக்கது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா இப்போது யூபிஐ ஏடிஎம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஹிட்டாச் பேமெண்ட் சர்வீஸ் கூட சேர்ந்து வந்து பார்த்தீங்கன்னாக்கா இப்போ வைக்கிறதா சொல்லியிருக்காங்க. அதாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் இனிமேற்பட்டு ஏடிஎம் கார்டு இல்லாமல் கூட ஏடிஎம்மில் போய்ட்டு நீங்கள் வந்து பணம் எடுத்துக்க முடியும். அதாவது அதில் வந்து பார்த்தீங்கன்னா கியூஆர் கோடு வரும். நீங்கள் உங்களுடைய ஸ்கேனர்லேருந்து உங்களுடைய கியூஆர் கோடை வந்து ஸ்கேன் பண்ணி நீங்கள் வந்து ஏடிஎம்மில் வந்து பணம் எடுத்துக்க முடியும். ஸோ இது கியூஆர் குறியீட்டை ஸ்கேனிங் செய்வதன் மூலம் பணத்தை எடுக்க அனுமதிக்கும் ஒரு வசதியாகும். இவ்வகை யூபிஐ ஏடிஎம்கள் நாடு முழுவதும் அறிமுகம் செய்வதற்கான திட்டங்கள் உள்ளன அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா யூபிஐ யூஸ் பண்ணி பேமெண்ட் பண்ணுறவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த 2024 ஜனவரி 1 அறிவிக்கப்பட்டு இருக்கக்கூடிய புதிய விதிமுறைகள் ஆகும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். அதிகமாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். நன்றி.